ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் காலை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் அனைவருமாய் கூடி வந்து இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதித்து துதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த தருணத்துக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதிகன மகிமை அனைத்தையும் செலுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் விரும்புகின்றோம். விசேஷமாய் இந்த நாள் நேற்றைய தினத்திலே பெங்களூரிலே உள்ள இங்கிலீஷ் வெஸ்லி ஆலயத்திலே நடக்க வேண்டிய அந்த 2வது சனிக்கிழமை கூட்டங்கள் அது நடத்த முடியாது இப்பொழுதுள்ள சூழ்நிலைகளே. ஆகையினாலே நாங்கள் இங்கிருந்து அதை யூடியூப் மூலமாய் ஒளிபரப்பு செய்கின்றோம். பெங்களூரில் இருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எங்களுடைய அற்புத ஊழியத்தை சார்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களும் குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே விசேஷமாக இது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அன்று இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு வெளியிடுங்கள். ஓய்வு நாள் ஆனதால் அதுவும் எங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டபடியால் நாங்கள் ஓய்வு நாள் அன்றே இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் இப்பொழுது சில பாடல்களை பாடும்படியாய் நாங்கள் இருக்கின்றோம். ஆகினாலே எல்லா பாடல்களையும் நீங்கள் உற்சாகத்தோடு கூட ஜெபத்தோடு கூட கேட்டு நீங்கள் சந்தோஷம் அடையும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் லார்ட். சீர்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஆர்ப்படைத்தாளும் நாதா பரமச பிரசாதா ஆர்ப்படைத்தாளும் நாதா பரமசர் பிரசாதா நாளும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ எம்மை தாங்கி ஆதரிப்போரே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ எம்மை தாங்கி ஆதரிப்போரே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலவிந்தாய் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலவிந்தாய் எந்தவே போக்குவேந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பவத்திராசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கள் பவத்திராசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற எங்கும் நின் அரசேர எவரும் என் புகழ் கூற துங்கமந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீர்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திட பலமளி தெம்மை காவா நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ
நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ சீத்திரியே நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. அடுத்ததாய் மற்றும் ஒரு பாடலை நாங்கள் பாடுகின்றோம். இதுவும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லத்தில் கூட இதை பாடிக்கொண்டே இருப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உண்மையாகவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியால் ஸ்தோத்திரித்து துதித்து எப்பொழுதுமே பாடக்கூடிய ஒரு பாடல் இது. இன்றைக்கும் நாம் அனைவருமாய் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து இந்த பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் நான் மாறிடாதே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் நான் மாறிடாதே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எல்லாரும் பாடுவோம் சேர்ந்து எங்களோடு கூட இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா காலத்தோடு எல்லா வேளையோடு
தேவரே நின்னே ஸ்துதிப்பே ரட்சகா நின்னே ஸ்துதிப்பே ஸ்துதிப்பே எல்லா வேளையோடும் ஸ்துதிப்பே ரட்சகா நின்னே ஸ்துதிப்பே ஸ்துதிப்பே எல்லா வேளையோடும் ஸ்துதிப்பே தந்தையுனிலே தாயுனிலே ಬಂದವುನಿನೇ ನನ್ನ ಭಾಗ್ಯವುನಿನೇ ತಂದೆಯುನಿನೇ ತಾಯಿಯುನಿನೇ ಬಂದವುನಿನೇ ನನ್ನ ಭಾಗ್ಯವುನಿನೇ ಎಲ್ಲ ಕಾಲದೋಳು ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ದೇವರೇ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ರಕ್ಷಕಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ಸ್ತುತಿಪೇ ರಕ್ಷಕಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ಸ್ತುತಿಪೇ. கன்னடத்துல பாடுறோம் நாங்க. பெங்களூர்ல இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமா பாடலாம். ஆண்டவு நீனே சத்தியவு நீனே ಜೀವವು ನೀನೇ ನಂಬಿ ಶಾಸ್ತ್ರವು ನೀನೇ ಮಾರ್ಗವು ನೀನೇ ಸತ್ಯವು ನೀನೇ ಜೀವವು ನೀನೇ ನಂಬಿ ಶಾಸ್ತ್ರವು ನೀನೇ ಎಲ್ಲ ಕಾಲದೋಳು ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ದೇವರೇ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ರಕ್ಷಕಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ಸ್ತುತಿಪೇ ರಕ್ಷಕಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ಸ್ತುತಿಪೇ ആദിയും നീനേ അന്ത്യവും നീനേ ജ്യോതിയും നീനേ ನನ್ನ ಭಾಗ್ಯವು ನೀನೇ ആദിയും നീനേ അന്ത്യവും നീനേ ജ്യോതിയും നീനേ ನನ್ನ ಭಾಗ್ಯವು ನೀನೇ ಎಲ್ಲ ಕಾಲത്തോಳು ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ದೇವರೇ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ರಕ್ಷಕಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ಸ್ತುತಿಪೇ ರಕ್ಷಕಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು ಸ್ತುತಿಪೇ ഈ ലോകത്തൊള്ളിനെ ലോകത്തൊള്ളിനെ ഉല്ലാസത്തൊള്ളിനെ മക കഷ്ടത്തൊള്ളിനെ ഈ ലോകത്തൊള്ളിനെ ലോകത്തൊള്ളിനെ ഉല്ലാസത്തൊള്ളിനെ മക കഷ്ടത്തൊള്ളിനെ എല്ലാ കാലത്തോളു എല്ലാ വേളയോളു ದೇವರೇ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ರಕ್ಷಕಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ಎಲ್ಲ ವೇಳೆಯೋಳು 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 ಸ್ತುತಿಪೇ. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின்
மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே அடுத்ததாய் மற்றும் ஒரு பாடலை நாம் பாட இருக்கின்றோம். Next we are going to sing a song. இது ஒரு ஆங்கில பாடல். This is an English song. இந்த பாடலுடைய கருத்து, the meaning of this song, நாம் இந்த உலகத்திலே தனிமை அல்ல. We are not alone in this world. நம்மோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கின்றார். Jesus Christ is always with us. இன்றைக்கு உலகிலே நான் தனிமை என்று அநேகர் நினைக்கலாம். Today if you are thinking that you are doing alone in this world, ஒருபோதும் நாம் ஒருவரும் தனிமை அல்ல. you are never alone. உண்மையாகவே கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். Really Jesus is always with us. அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள ஒரு பாடலை நாங்கள் பாடுகின்றோம். Let us sing this meaningful song together. நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Sing along with us. Fear not, I am with thee, blessed golden ray, like a star of glory, lighting up my way. Through the clouds of midnight, this bright promise show, I will never leave thee, never will leave thee alone. No, never alone. No, never
He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. Roses fade around me, lilies bloom and die, earthly sunbeams vanish, radiance till the sky. Jesus, rose of Sharon, blooming for his own. Jesus, heaven's sunshine, never will leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. Steps unseen before me, hidden dangers near, nearer still my Savior, whispering be of cheer. Joys like birds of springtime to my heart have flown, singing all so sweetly, He will not leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. அடுத்ததாக நாம் எல்லோருமாய் சேர்ந்து இந்த வேளையிலே கர்த்தரை ஆராதித்து துதிக்கும்படியாய் எல்லோருக்கும் தெரிந்த மற்றும் ஒரு பாடலை நாம் பாட இருக்கின்றோம். எல்லோரும் ஆவியிலே நிரம்பி உண்மையாகவே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் தங்கி இருக்கின்றார். ஒவ்வொரு பகலும் இரவுமாய் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருடைய கிருபை எத்தனை பெரிது, எத்தனை பெரிது. அழகான ஒரு பாடல், அர்த்தமுள்ள ஒரு பாடல். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்த தெய்வமே, இன்றைக்கும் இனி வரும் நாட்களிலும் உமது கிருபை எங்களுக்கு அதிகம் தேவையப்பா என்று சொல்லி அழகான இந்த பாடலை நாம் அனைவருமாய் சேர்ந்து ஆராதித்து துதித்து நாம் பாடப்போகிறோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே.
தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. உண்மையாகவே உணர்ந்தவர்களாய் இதை நாம் தியானித்து பாடுவோம். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசரின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே நீசரின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காப்பதுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை ஆத்துமபாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஆத்துமபாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே ஜெபவரம் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே ஆமென். எல்லாரும் பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம். என்னுடைய ஜீவனிலும் பெரிதாண்டவரே உமது கிருபை ஆண்டவரே, இன்னும் எனக்கு தேவை உம்முடைய கிருபை, இன்னும் எனக்கு தேவை உம்முடைய கிருபை என்று பாடுவோம். இன்னும் தேவை கிருபை தாருமே கர்த்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை கர்த்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே
ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Blessed be the holy name of our God. இந்த வேளையில் நாம் செய்திக்குள்ளாய் கடந்து போகிறோம். Now let us get into the word of God. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வேளையிலே அமர்ந்து கேட்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Let us praise the name of the Lord, and in this time let us sit down and listen to the word of God. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us close our eyes and pray. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, Our gracious and heavenly Father, இந்த வேளையில கூட உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். we ask for your divine presence in our midst, O Father. நீர் மாத்திரம் கிரியை செய்யும். Let you alone be with us, Father God. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Let your name alone be glorified. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பிதாவே. We pray in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. இந்த வேளையிலே கூட நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Now let us read Philippians chapter 4 verses 6, 7, 8 and 9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. And the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and mind through Jesus Christ. Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there's any virtue and if there's anything praiseworthy, meditate on these things. The things which you learned and received and heard and saw in me, these do, and the God of peace will be with you. பிலிப்பியர் 4 இந்த 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். When we see Philippians chapter 4 verse 6, it says, be anxious for nothing. It says, do not worry about anything. கவலைப்படாதே. Do not worry. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை, கவலைப்படாதே. My dear people of God, today the Lord is looking at you and saying, do not worry. இந்த உலகத்துல எத்தனையோ கவலைகள் உண்டு. There are many trials in this world. ஒவ்வொரு நாளும் எதையோ ஒன்றை குறித்து கவலையாய்த்தான் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். Every day we keep worrying about something or the other. நான் என்ன செய்ய முடியும், இந்த கவலையின் மூலமாய் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். There are times that we don't know what to do because of all the trials that we are going through. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் உண்டு. Each and every one of us have different things to worry about. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தரமான கவலைகள். Today the students who study have something to worry about. அதே போன்று வாலிப பிள்ளைகளுக்கு தங்களுடைய வாலிபத்துக்கு அடுத்த கவலைகள். Even youngsters have something to worry about their young life.
நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு எத்தனையோ கவலைகள் உண்டு, வயசாயிடுச்சு ஏதோ அப்படி இருப்பார்கள். Even middle-aged people have something to worry about in their life. அதுவே வயதானவர்கள் தங்களுடைய நாட்கள் எப்பொழுது முடிய போகிறதோ என்று காத்து கொண்டிருப்பார்கள். Old people worry about when are they going to die. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கவலையோடு கூட இருக்கிறீர்கள். My dear people of God, whosoever is listening to this word, you are worrying about something. இன்றைக்கு நீ கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord looks at you and says, do not worry. கவலைப்படுவதின் மூலமாய் ஒரு முழத்தை கூட்டவா முடியும்? You cannot add a cubit to a stature by worrying. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு 6:34 சொல்கிறது. Matthew chapter 6 verse 34 says, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். therefore do not worry about tomorrow. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். For tomorrow will worry about its own things. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். Sufficient for the day is own trouble. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். Sufficient for the day is its own trouble. கர்த்தர் சொல்கிறார், நாளை குறித்து கவலைப்படாதீர்கள். The Lord says, do not worry about tomorrow. ஏன் என்று சொன்னால் நாளை நமதல்ல. Because tomorrow is not ours. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் இதுதான் நம்முடைய கவலை. My dear people of God, each and every day we keep worrying about this. இன்னைக்கு நாள் எப்படியோ ஓடி போயிடுச்சு. Today has gone somehow. நாளைக்கு காலையில நான் என்ன செய்வனோ எனக்கு தெரியாது. We don't know what we're going to do tomorrow morning. இப்பொழுது இருக்க நிலைமை கஷ்டமான நிலைமை. Today's situation is a very difficult situation. பண தேவைகள் எனக்கு இல்லை. You don't have enough of money. வறுமை, கஷ்டம், வியாதி, படுக்கை இவையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். There is so much. We lack of money. We are sick, and there is poverty. There's famine. There's so much to worry about. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கூட நான் செய்தித்தாளிலே ஒரு காரியத்தை வாசித்தேன். Even today I read something in the newspaper. அதாவது சீனாவிலே மற்றொரு தொற்று ஒன்று வந்து கொண்டிருக்கிறதாம். That in China there is a new disease that is coming up. அந்த தொற்றை பார்க்கும் பொழுது அது உன்னிப்பூச்சி போல அந்த தொற்று வந்து கொண்டிருக்கிறதாம். When we look upon the disease, we see that it is some sort of a germ. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த தொற்று உடம்பை அழித்து எத்தனையோ ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். Such diseases have killed many people. இப்பொழுது படுகிற பாடே பெரிய பாடு. Whatever we are going through itself, it's so much for us. இனி வரும் நாட்களில் அடுத்த தொற்று இது வரப்போகிறது. In the coming days, we are going to see a new disease. இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? What do we do at this time? ஓவென்று கதறி கதறி தான் அழ முடியும். We can only cry about it. நாளைக்கு என்னுடைய நிலைமை என்ன என்று யோசிக்கத்தான் வேண்டும். You have to think about what will be your situation tomorrow. இதையெல்லாம் நினைத்து நானும் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். I was also thinking about all of these today. அது மாத்திரமல்ல, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். Not just that, people against people. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். Kingdom against kingdom. பலதரப்பட்ட பஞ்சங்கள், வறுமைகள் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. So much of famine and poverty is happening in this world. எனக்கு அருமையானவர்களே, இவைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். My dear people, we are living amongst these circumstances. எனவே தான் கர்த்தர் சொல்கிறார், However, God is saying, நாளையை குறித்து கவலைப்படாதே. do not worry about tomorrow. ஒரு அழகான பாடல் ஒன்று உண்டு. There's a beautiful song. அந்த பாடல் கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர். The song means, God, you said, do not worry about anything. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் எல்லாரும் பாடுங்க. காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர். அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு
மகிமை. அழகான பாடல் அல்லவா? It's such a beautiful song, isn't it? கவலைப்படாதீங்க, Do not worry. நமக்கு கர்த்தர் இருக்கிறார். We have God with us. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். He will do anything for us. நம்மோடு கூட இருக்கின்றார். He is with us. இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He is a God who still lives today. இதை நினைத்தவர்களா கவலைப்படாதபடி கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Keeping this in mind, do not worry about anything. This is what the Lord is talking to us today. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். Be anxious for nothing, but in everything by prayer and supplication. With thanksgiving, let your requests be made known to God. Make a prayer with thanksgiving. எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரத்தோடு, அதாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி அதோடு கூட ஜெபித்து வேண்டுதல் செய்து அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. My dear people of God, with so much of praises, with so much of thanksgiving, you will have to pray. And not just that, when you pray, you make your request known to God. ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தினால் போதாது. Thanksgiving alone is not enough. அடுத்தது ஜெபித்து விட்டால் போதாது. Prayer is alone not enough. நம்முடைய வேண்டுதல் என்ன என்பதை கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். You will have to make God know your request. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கின்றார். My dear people, God wants to listen such kind of a prayer. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொன்றையும் நாம் கேட்போம். Even today, let us look unto God and ask for everything. எந்த மனுஷங்கிட்ட எதையும் கேட்காதீர்கள். Do not ask for anything from any man. மனிதர் கொடுப்பார்கள், கொடுக்க மாட்டார்கள். A man may give or he may not give. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. But God is never like that. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு ஏராளமாய் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். My God is capable of showering so much upon you. எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு நாம் வேண்டுதல் செய்ய போகிறோம். My dear people, today we are going to make request to our God. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Every day we are going to thank our God. என்னுடைய வாகனத்திலே ஒன்றை போட்டிருக்கிறேன். Don't give up, your miracle is on the way. Keep on praising Jesus. In my vehicle, I have printed these lines. Don't give up, your miracle is on this way. சோர்ந்து போகாதீர்கள், விடாதீர்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரியுங்கள். Do not worry, do not give up. Keep praising the Lord always. எப்பொழுதும் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Keep praising the Lord always. அப்படி ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறதான வேளையிலே கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கின்றார். When you keep thanking God, when you keep praising God, God will definitely honor you. அடுத்ததாய் ஜெபம். அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தருக்கு நம்முடைய வேண்டுதலை தெரிவிப்போம். Next is prayer. Through prayer, you make your request known to God. ஸ்தோத்திரம் பண்ணாங்க, எதையும் பண்ணாதீங்க. Without thanksgiving, do not do anything. ஸ்தோத்திரம் என்பது மிக மிக முக்கியமானது. Thanksgiving is very, very important. சிலர்லாம் எடுத்த உடனே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. Many people will ask, Lord, I want this, Lord, I want that. இன்றைக்கு உலகத்துல இதாங்க பெரிதாய் காணப்படுகிறது. Today's world, this seems to be so important. எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், ஆஸ்தி வேணும், சம்பத்து வேணும், நிலம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். We ask God for money, we ask for a property, we ask for good wealth, we ask for car and everything. ஆனால் நம்முடைய ஜெபத்தை மாற்றுவோமா? Shall we change our prayer from today? இப்பொழுதற்கு இந்த கடைசி காலத்திலே இது வேணும் அது வேணும் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்காதபடிக்கு தெய்வ சமூகத்திலே ஆண்டவரே உமக்குள் நான் தரித்திருந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மை நான் பற்றிக்கொள்ள ஆண்டவரே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற கிருபை எனக்கு தாரும் என்று கேட்போம். In this last days, let's not ask God for what we need. Let's get more closer to Him. Let's build a relationship with Him. அதிகமாய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருப்போம். Let's keep thanking God more and more for all that He has done in our lives. நம்முடைய விண்ணப்பங்கள் வித்தியாசமாய் இருக்கட்டும். Our request has to be different. கர்த்தர் அதை தான் That எதிர்பார்க்கிறார். is what the Lord expects from you. எப்பொழுதுமே அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க கூடாது. Do not ask you, I want this, I want that always. ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். God does not like that. சாலமோன் ஞானத்தை தான் கேட்டார். Solomon asked for wisdom. ஆனால் ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்தார், மற்ற அனைத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் எல்லாவற்றையும்
அவன் கேளாததையும் கர்த்தர் கொடுத்தார். But the Lord gave not only wisdom, he also gave him wealth and prosperity and everything to him. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே என்னுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் என்று சொல்லுவோம். Today, let us say, let my prayer be different. உங்களுடைய ஜெபத்தை மாத்தி பாருங்களேன். Change your prayer today. உங்களுடைய ஜெபத்தை வித்தியாசமாக்கி பாருங்களேன். Make a change in your prayer today. நிச்சயமாய் கர்த்தர் அங்கீகரிப்பவராய் இருக்கின்றார். Definitely, God will honor you. பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்ய போகிறார் கர்த்தர். God will do wondrous things in your life. எப்பொழுதுமே ஒரே மாதிரி நாம் போய் கொண்டிருக்க கூடாது. Always don't go in the same manner. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திலே எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றம் நமக்கு தேவை. We need a change in our life. We need a change in our prayer as well. அதைதான் கர்த்தர் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். That is what God is insisting on. 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது When we look on the 7th verse, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். verse 7 says, and the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and mind through Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், The peace that passes all understanding. இந்த உலகம் கொடுக்க கூடாத எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். Even the world cannot give such a peace that passes all understanding. உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் சமாதான குலைச்சலை கொடுப்பவர்களாய் இருக்கின்றார்கள். We live in a world that people will ruin our peace. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. But God is never like that. சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு கூட He இருக்கின்றார். is a God of peace who is always with us. அவர் என்றைக்கும் சமாதானத்தை அளிக்கிறவராய் இருக்கின்றார். He will always give you peace. உலகம் நமக்கு சமாதானம் கொடுக்காது. The world will not give us peace. உலகத்து மனிதர்கள் துன்புற செய்வார்கள். The people of the world will always put us in pressure. சில வேளையிலே இதே இருதயத்தை நொறுக்குவார்கள். Sometimes they even break our hearts. சில வேளையிலே நம்மளை நொஞ்சி புடைப்பார்கள். Sometimes they trigger us so much. என்ன செய்வது என்று தெரியாத அழுது கொண்டிருப்போம். We do not know what we will be doing. We start crying. எத்தனை குடும்பங்களிலே இன்றைக்கு சமாதானத்தை இழந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். How many families have lost their peace today? எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானம் நமக்கு கிடைப்பதாக. My dear people of God, today you will receive such a peace from God. எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு அந்த தேவ சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். Today the Lord has come wanting to give his peace that surpasses all understanding. அந்த தேவ சமாதானம் உங்களுக்கு எப்பொழுது தெரியுங்களா கிடைக்கும்? When will you get such a peace from God? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். Only when you guard your hearts and mind through Christ Jesus. இந்த இருதயமும் இந்த சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். You will have to protect your heart and mind in Jesus Christ. எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு நம்ம இருதயம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. Today our hearts are just wavering. இந்த இருதயம் பல வழிகளில் போய் கொண்டிருக்கிறது. Our hearts are going in many ways. இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, அதுவும் பல வழிகளில் போய் கொண்டிருக்கிறது. Even our minds are going in many ways. நம்ம சிந்தனையை தான் நம்ம அடிக்கிறோம். We have to hit our brains. நம்ம இருதயத்தை தான் அடிக்கிறோம். We have to hit our hearts. இன்றைக்கு சுத்த இருதயம் நமக்கு வேண்டும். Today we need a pure heart. நம்முடைய சிந்தனையிலே நல்ல ஒரு சிந்தனை நமக்கு தேவை. We need a pure mind in us. எனக்கு அருமையானவளே, அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபியுங்கள். Pray that the Lord will give you such a good mind. நம்முடைய சிந்தனைகளை அலைமோதக்கூடாது. Our minds should not waver. நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். Our mind should be in God. ஆண்டவரை நோக்கி பார்த்தபடி நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். Our mind should only look at God. நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Our heart should be cleansed. அப்பொழுதுதான் நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். Only then you will get the peace of God. கர்த்தர் சொல்லுகிற எல்லாமே நிபந்தனைக்குட்பட்டது. Whatever God says is based on some conditions. அந்த நிபந்தனை இல்லாமல் தேவன் எந்த ஆசீர்வாதத்தையும் நமக்கு தரவே முடியாது. Without these conditions, God cannot give you any of his blessings to you. என் மகனே, நீ இப்படித்தான் இருக்கணும். My dear son, you have to be like this. என்னுடைய மகளே, நீ இப்படித்தான் இருக்கணும். My daughter, you will have to be like this. நீ உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள். You change your way. கிறுக்குள்ள இருதயம் உனக்கு வேணாம். Don't have a heart that வித்தியாசமான இருதயம் உனக்கு வேண்டாம்.
Don't have a different heart. எனக்கு அருமையானவளே, உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். My dear people, cleanse your heart. That's what the Lord is saying today. உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுங்கள். Protect your mind in Jesus Christ. உலகத்துக்கு அடுத்த காரியத்திலே காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை வேதம். The word does not say protect your mind with the world. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுங்கள். It says protect with Jesus. வேதத்தின் அடிப்படையிலே காத்துக் கொள்ளுங்கள். Based on the word of God, protect your mind. ஜெபத்தின் அடிப்படையிலே காத்துக் கொள்ளுங்கள். Protect your mind with prayer. ஆண்டவர் ஒரு சணப்பொழுதிலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். God is looking at us each and every second. என்னுடைய இருதயம் யாருக்கு தெரியாது நீங்க சொல்ல முடியாது. You may say that nobody knows my heart. என்னுடைய சிந்தனையும் யாருக்கு தெரியாது என்று சொல்ல You முடியாது. may say that nobody knows my mind. எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். But the God who knows everything is with us today. நாம் யார் என்பது கர்த்தருக்கு தெரியும். He knows who we are. அடுத்ததாக 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். Let us look at verse 8. கடைசியாக சகோதரரே, Finally, brethren, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, whatever things are true. நான் பொய்யை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணினேன். I gave a sermon about lies. அந்த பொய் பிரசங்கம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுங்க. Many people liked the message on lies. நிறைய பேர் சொன்னாங்க, சிஸ்டர் நான் பொய் பேசுறதை விட்டுட்டேன்னு சொன்னாங்க. Many people testified saying, sister, I am not lying anymore. இனிமே நான் பொய்யே பேச மாட்டேன்னு சொன்னாங்க. They said they will never lie again in their lives. ஒரு நல்ல பொருத்தனை. It was a good vow. எனக்கு அருமையானவளே, இதைத்தான் நான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. My dear people, the same thing is said over here also. உண்மை எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, Whatever things that are true. இன்றைக்கு இந்த உலகத்தில் அந்த உண்மையைத்தான் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Today we will have to live by truth. எந்த மாயமாலமும் கூடாது. Let us not live by anything else. எனக்கு அருமையானவளே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே அதுவும் ஒரு உண்மையுள்ள மனுஷனாய் உண்மையுள்ள மனுஷியாய் வாழ வேண்டும். Especially when we come into the presence of God, we should live as a true person, as a true child of God. இன்றைக்கு ஒரு மனிதனை பார்த்தால் உண்மை உள்ளவன் என்று நாம் நினைப்போம். Today when we look at a man, we think that he is true. சில இடத்துல நம்பி ஒரு வேலையை கொடுப்போம். Sometimes when we trust them and give them a job, ஆனால் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். but they may not be true to us. நம்மளுக்கு புறம்பாய் ஏதோ ஒன்றை செய்து They கொண்டிருப்பார்கள். may do something against us. இல்லை பிரியமானவருடைய உன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியத்திலும் நீ உண்மையாய் வாழ வேண்டும். No, my dear people, you will have to live truly in every aspect of your life. நீ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே, உன்னுடைய படிப்பிலே, உன்னுடைய வேலையிலே, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பு உண்மை. Whatever things that you do in your life, be it your education, be it your job, or whatever it is, God is expecting truth in it. எனக்கு அருமையான அடுத்ததாக ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. Next we read whatever things that are noble. இந்த ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. When we see the word noble, it's such a good word. இந்த ஒழுக்கம் உள்ள மனிதர்களை பார்த்தாலே அவங்க எதையும் சாதிப்பார்கள். When we see disciplined people and noble people, they can do anything in their life. சிலர்லாம் சில ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள். Some people hold on to some disciplines in their life. என்னுடைய கணவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உண்டு. My husband also has same habit of this. அவர் அப்படியே ஆபீஸ்ல பார்த்து கொண்டே இருப்பார். He used to observe everything in the office. எவ்வளவோ வேலைகளை செய்வார்கள், ஒழுங்காய் செய்வார்கள், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. They do many works, they may do many works properly, but he will not see it. நேரா போய் எங்க தப்பு இருக்கோ அந்த தப்பை தான் பிடிப்பார். He'll only hold on to the things that have gone wrong. ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் ஒழுக்கமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். Because he always want to maintain a well disciplined life. பிள்ளைகள் விஷயத்திலும் அப்படிதான் செய்வார். Even when it comes to his children, he does the same. ஏன் அவ்வளவு தூரம் என்ன கூட அப்படிதான் பாப்பார். Even he does the same with me. நேரா கிச்சனுக்குள்ள வருவார். He comes straight away to the kitchen. இது ஏன் சாந்தி இங்க இருக்குன்னு கேட்பார். He'll ask Shanti, why is this here? இது வேற இடத்துல தானே இருக்கணும்னு சொல்வார். He'll say this is supposed to be somewhere else. உங்களுக்கும் கிச்சனுக்கும் என்ன வேலைன்னு கேட்பேன். I used to ask him, what work do you have with the kitchen here? நீங்க வெளியில போலாம் அப்படின்னு சொல்வேன். I'll ask him to go out. ஏன் என்று சொன்னால் ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பவர். Because he expects discipline. இன்றைக்கு குடும்பத்துல எல்லாருமே ஒழுக்கமா இருக்கணும். Today we'll all have to be disciplined in our families. நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கமாய் அமைத்துக் கொண்டாலே அது கர்த்தருக்கு உகந்தது. When we discipline our life, it will be pleasing in God. எனக்கு அருமையானவளே, முக்கியமாய்
நாம் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். Especially when it comes to God, we need to be noble. We need to be disciplined. அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். That is what the Lord expects from us. நீதி உள்ளவைகள் எவைகளோ, Whatsoever that is just. எனக்கு அருமையானவர்களே, அநீதிக்கு நம்முடைய தேவன் அல்ல. God is not a God of injustice. எனக்கு அருமையானவர்களே, அவர் கர்த்தர் நீதி உள்ளவர். God is a God of just. இன்றைக்கு உலகத்துல நீதிக்கு மட்டும்தான் நாம் நிற்க வேண்டும். Today we'll have to stand by just in everything in this world. அநீதிக்கு நாம் நிற்க கூடாதுங்க. Do not stand by injustice. ஆனா உலகம் அநீதிக்கு தான் நிக்குது. But we see many people stand in the way of injustice in this world. தப்பு செய்றவன தான் நல்லவன்றாங்க. People say the one who does wrong is good. உண்மையாய் நல்லவனாய் வாழ்பவர்களை கடித்துக் கொண்டு இந்த உலகம் இருக்கின்றது. People rebuke all the people that are doing good. எனக்கு அருமையானவர்களே, இந்த நீதி நமக்கு மிக மிக அவசியமானது. It is very very essential to be just. தப்பான அநீதியை நாம் செய்துவிடக் கூடாது. We should not do any injustice in our இன்றைக்கு life. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது கூட தப்பு கணக்கு போடக்கூடாது. Even when we look at someone, we should not count them wrong for anything. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. Whatever you see, it may be wrong. Whatever you hear, it may be wrong. But whatever you ask in detail may be true. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நிபந்தனைகள் உண்டு. We have such conditions. ஆகையால நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநீதிக்குட்பட்டவர்களாய் வாழாதபடி நீதிக்குட்பட்டவர்களாய் வாழும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். God is talking to us to live a life of just and not a life of injustice. அடுத்தது கற்புள்ளவைகள் எவைகளோ. Next we see whatever things that are pure. இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Let us make us holy today. நம்முடைய கற்பு கலையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Make sure there is no impurities in us. இன்றைக்கு உலகத்திலே இந்த கற்பை அழிக்கக்கூடிய அநேக வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது. There are so many things that is happening in this world that is willing to ruin the pureness in us. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன குழந்தையின் கூட பாராதபடிக்கு எத்தனை பேர் அநீதிக்குட்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். There are people do not see that it's even a small child, but they live by injustice. கர்த்தர் நம்முடைய கற்புள்ளவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு உண்மையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். God is expecting purity in us. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, நம்முடைய விவாக வாழ்க்கையிலே, அது மாத்திரமடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பு எல்லாவற்றை காட்டிலும் ஆவியானவருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழும்படியாய் நான் ஆசித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். God is expecting us to be pure in our marriage, in our relationship with our children, in our work, whatever it is. Above all, when it comes to God, God expects you to be pure. அது மாத்திரமல்ல, அன்பு உள்ளவைகள் எவைகளோ. And not just that, we also see whatever things that are of lovely, whatever things that are lovely. இன்றைக்கு அன்பு என்பது உலகத்துல காசு கொடுத்தா கூட கிடைக்காதுங்க. Today you cannot buy love with money. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். But the Lord says we need to be lovable to everyone around us. சிலரெல்லாம் ஒரு சிலரிடத்துல தான் அன்பா இருப்பாங்க. Some people will be lovable only to few people. கொஞ்சம் பிடிக்காதவங்க பார்த்தா கடைசி வரலும் பிடிக்காது. When we see someone that we don't like, we may not like them till the end. அப்படி அல்ல. It is not like that. இன்றைக்கு ஏற்ற தாழ்வு பாராதபடிக்கு அனைவரையும் ஒன்று போல் நேசித்து அன்பு காட்ட வேண்டும் என்பதான் கர்த்தருடைய கட்டளை. Today's God command is to love each and everybody equally. அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும். The love will cover many sins. பெரிதானது இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அன்பே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. In this world, if you ask what is big, we would say it is love. இன்றைக்கு வெறுக்கிறவங்கள கூட அன்பு காட்டுங்க. Even if you have people in life who do not like you, show love towards them. இன்றைக்கு கணவனை வெறுத்தா கணவனிடத்தில் அன்பு காட்டுங்க. If your husband hates you, show love towards him. மனைவியை வெறுத்தா மனைவியிடத்தில் அன்பு காட்டுங்க. If your wife hates you, show love towards her. பெற்றோரை வெறுத்தா பெற்றோரிடத்தில் அன்பு காட்டுங்க. If your parents hate you, show love towards them. மாமனார் மாமியாரை வெறுத்தா அவர்களிடத்தில் அன்பு காட்டுங்க. If your mother-in-law and father-in-law hates you, show love towards them. உங்களை சுற்றி இருக்கின்ற வெறுக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே அன்பு காட்டுங்க. People who surround you hates you, show love towards them. நீங்க யாரெல்லாம் வெறுத்தீங்களோ அவங்களிடத்துல எல்லாம் உங்க அன்பை பரிமாறிக்கொள்ளுங்க.
நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். Serve love to everyone that you have hated in your life, and God will do wondrous things in your life. நிறைய பேர் இந்த அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். So many people are longing for such a love. ஐயோ, இந்த உலகத்துல எனக்கு அன்பு கிடைக்கவில்லையே. People are wondering, I do not have such love in this world. எத்தனை குழந்தைகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். There are so many people who are longing for this, children who are longing for this. எத்தனை பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். Many women are longing for this. ஏன் கணவன்மார்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். Even husbands are longing for this. ஏன் நான் நினைக்கிற அன்பு எனக்கு கிடைக்கவில்லை. I wonder why I do not get the love that I expect. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is talking to us. கர்த்தர் எதிர்பார்க்கும் அன்பை மற்றவரிடத்திலே கொடுங்கள். Do give the love that the Lord expects from you. ஏழைகளிடத்திலே அன்பு காட்டுங்கள். Show love towards the poor. வியாதியஸ்தரிடத்திலே அன்பு காட்டுங்கள். Show love towards the sick. இல்லாத மனுஷரிடத்திலே அன்பு காட்டுங்கள். Show love towards the people who have nothing in their lives. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Whatsoever you have done to the small children, it's like you have done to me. உண்மையாகவே ஆண்டவர் சொன்ன வசனத்தை வைத்து அதன் அடிப்படையிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்மை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கின்றார். When we walk as the precepts of God, as the command of God, by the word of God, we will be his children. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. Whatsoever things that are of good report. அதாவது நம்மை குறித்து மற்றவர்கள் நல்லதாய் சொல்லணுங்க. People should say good things about us. இதுதான் சாட்சி. This is testimony. அந்த நற்கீர்த்தி என்று சொல்வது சாட்சி. This good report that we are talking about, it's testimony. இந்த மனுஷனா இப்படிப்பட்டவன். This man is such a man. இந்த மனுஷியா இப்படிப்பட்டவோ. This woman is such a woman. இவங்க ரொம்ப கெட்டவங்க. This person is so bad. இவங்க ரொம்ப மோசமானவங்க. This person is so worse. இந்த மனுஷியை கண்டா பிடிக்காது. We may not like the person or anybody. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லவே கூடாது. Do not say any of these. நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டும். When people see us, they should testify about our life. ஐயோ, இந்த மனுஷனோ கர்த்தருக்கு பயந்தவன். They should say this person is a person who fears God. இந்த மனுஷியோ கர்த்தருக்கு பயந்தவள். This woman fears God. இது பயபக்தி உள்ள குடும்பம். This is a family that fears God. இன்றைக்கு உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. Today the world is looking at us. நம்மை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. Is giving testimony of us. ஒரு சின்ன குறையை கண்டுபிடிக்க உலகத்துல மனுஷன் இருக்காங்க. They are finding to fall even a small fault in us. எப்படி ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கருப்பு புள்ளி வருதோ அந்த மாதிரி இன்றைக்கு வாழ்க்கையில கூட நம்முடைய அழகா வெள்ளையா இருப்போம், ஒரு கருப்பு புள்ளி மனுஷங்க வச்சிருவாங்க. Like how we keep a black dot in a white paper, likewise many people are wanting to keep the black dot in our lives as well. இன்றைக்கு உலகத்துக்கும் நாம் பயப்பட வேண்டும். Today we need to fear even to the world. ஏனென்றால் உலகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. Because the world is watching us. இன்றைக்கு வெள்ளை புடவை வெள்ளை உடுத்திட்டா போதாது. Today if you wear white saree or white clothes, that's not enough. ஆனா ஒரு நற்கீர்த்தி பெற்ற ஒரு சாட்சி உள்ள அனுபவம் நமக்கு தேவை. You should have an experience and a life of good report. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. Whatsoever that is of good report. அந்த மாதிரி ஒரு நற்கீர்த்தியை இந்த உலகத்திலே பெயர் புகழோடு பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசித்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். I am talking to you so that you will live a life of good report. புண்ணியம் எதுவோ. If there's anything virtue, புண்ணியம், நம்ம புண்ணியம் பண்ணணும். we need to do good things. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். We need to do good for others. மற்றவங்களுக்காகவே நிக்கணும். We have to stand for others. இன்றைக்கு நம்மளுக்காக நம்ம வாழ்றது பெருசு இல்ல. It's not important to live only for us. நாம் மற்றவங்களுக்காக நிற்கும் பொழுது When you stand by others, கர்த்தர் நமக்காக நிற்பார். God will stand for us. அந்த புண்ணியத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Let us go in search of such a virtue. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு புண்ணியம் செய்யறதுக்கு மனுஷங்க கிடையவே கிடையாது. We have very less people who do good to us. அந்த புண்ணியத்தை தேடுங்க. Look for such goodness. எந்த வகையில் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதித்துக் கொள்ளுங்கள். Try to earn and strive for such a virtue. அது மாத்திரமல்ல, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். And not just that, it says if there's anything praiseworthy, meditate on these things. புகழ் என்று சொன்னால் நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வது அல்ல. When I say praiseworthy, it does not mean to boast about ourselves. கர்த்தருடைய பார்வையிலே நாம் புகழ் பெற்றவர்களாய் இருக்கிறோமா?
In the eyes of God, are we praiseworthy? ஆண்டவர் புகழத்தக்க அளவிற்கு நாம் வாழ்கின்றோமா? Are we living a life that God could praise us? இன்றைக்கு புகழன்னா சிலர்லாம் நினைச்சுப்பாங்க, இதுதான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை என்னை பிரஸ்தாபப்படுத்துறது, என்னை பெருமைப்படுத்துறது, நான் பெரிய ஆளு, இப்படி நினைப்பார்கள். When we talk about praiseworthy, many people think it is about God boasting about us. But it's about we are boasting about ourselves. எனக்கு அருமையானவர்கள், அதை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை. God is not talking about that. அந்த புகழ் எதுவோ என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நேசிக்கத்தக்க அளவிற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஒரு நல்ல ஊழியர்கள் கூட ஒரு நல்ல ஊழியர்களாய், அப்படி பெயர் புகழ் பெற்றவர்களாய் ஆண்டவருடைய கண் பார்வையிலே வாழும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The praiseworthy that we are talking about today is about being pleasing in the sight of God, being good in the sight of God, when God giving praiseworthy towards us. சிலர்லாம் தங்களையே புகழ்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. There are many people who will boast about themselves. இன்றைக்கு உலக புகழ்ச்சியில நம்ம நிக்க கூடாது. Do not stand by the world that boast about. சிலர்லாம் சொல்வாங்க, தன்னை நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் இதை செஞ்சேன், இப்படிலாம் நான் பண்ணேன்னு புகழ்ந்துப்பாங்க. There are many people who will boast about them, saying, I have done this, I have done so many things. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து புகழணும். No, my people of God, God should boast about us. சிலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு சின்னது கூட பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, சர்ச்சில் கூட ஏதோ ஒன்று செய்வாங்க. ஐயோ இது நான் தான் வச்சேன், இது நான் தான் பண்ணேன்னு அவங்க பேரையே போட்டுப்பாங்க. There are so many people who would have done the smallest thing for God and they would boast about it, even writing the name on it. இல்லைங்க, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மறைமுகமாய் செய்யும்பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றார். My people, whatever you do, when you do it in secret, God is willing to bless you. கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Be careful in anything that you do for God. ஆண்டவர் எந்த விதத்திலே நியாயம் தீர்ப்பார் என்றே தெரியாது. You do not know how God will judge you. இன்றைக்கு ஒவ்வொரு சனப்பொழுதிலும் பைபிளை படிக்கும் பொழுது பயமா இருக்கிறது. Even today when you read the Bible every second, it's really scary. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். But God says, meditate on these things. இந்த முன்னால் கொடுக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் நீங்கள் சிந்தியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். God is saying whatsoever that we have read in verse 8, God is saying meditate on these things. இப்படியெல்லாம் நீங்கள் இதை சிந்திக்கும் பொழுதுதான் உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களை நான் வழி நடத்துவேன், உங்களை ஜீவனோடு கூட வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Only when you meditate upon these things, God says that he will protect you, he will give you long life. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. Not just that, the verse 9 says, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, the things which you have learned and received and heard and saw in me, என்னிடத்தில் கற்றும், whatever you have learned in me. இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Today God is teaching us, Jesus is teaching us. ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் கத்து கொடுக்கறாங்க. At school teachers used to teach. காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. In college we have professors to teach. அதெல்லாம் அந்த படிப்போட முடிஞ்சிரும். All this will end with education. இந்த உலகத்தை கத்து கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. But Jesus Christ will teach us about this world. இந்த உலகத்தை கத்து கொடுக்கிறது இந்த பைபிள். The Bible will teach us about this world. இன்றைக்கு ஆண்டவர் தான் நமக்கு ஆசான். Today Jesus is our teacher. நம்முடைய போதகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus is our teacher. கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, The things that you have learned, received and heard and saw in me. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்கு முன்பதாய் செய்து கொண்டிருக்கிறார். Today we are seeing that the Lord has done so many things for us. எத்தனையோ அற்புதங்களை செய்து He has கொண்டிருக்கிறார். done so many miracles for எத்தனையோ us. அதிசயங்களை செய்து He has done கொண்டிருக்கிறார். so many wonders for us. அவையெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. We do not see all of those. எனக்கு அருமையானவர் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். The Lord is saying, whatsoever you have learned, received and heard of me, do only those things. இதெல்லாம் என்ன பார்த்து நடந்துக்கோன்னு கர்த்தர் சொல்றார். God is saying, look at me and learn. இன்றைக்கு நமக்கு ஒரு மாதிரி உலகத்துல இருக்க மனுஷன் கிடையாது. We do not have the worldly man is not a role model for us. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு மாதிரி இந்த மனுஷன் தான், இந்த மனுஷி தான். Many people say that so and so is a role model for me. மனுஷிய உங்களுக்கு ஒரு மாதிரியா எடுக்காதீங்க. Do not take a man as a role model for you. ஆண்டவருடைய பாதப்படியில கால் வச்சு போங்க. Walk on the steps of God.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் சொல்லும் வார்த்தை, அவைகளையே செய்யுங்கள். என்னிடத்தில் கற்றவைகளே, அடைந்தும் கேட்டும் கண்டவைகளையே நீங்கள் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Today God is saying, whatsoever you have learned, received and heard of me, do only those things. இன்றைக்கு உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கண்டிருப்பவைகளை கற்றிருப்பவைகளை இந்த உலகத்துக்குட்படுத்தி நாம் வாழ வேண்டும். Whatsoever we have learned in the presence of God, let us live a life with this world, with that. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். And then the God of peace will be with you. இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். Only when you do all of these things, the God of peace will always be with you. இன்றைக்கு கர்த்தர் சமாதானம் மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. Today God is not a God who only gives you peace. கர்த்தர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர். Our God is always with you. நீங்கள் வெளியில போனாலும் சரி, வீட்டுக்குள் இருந்தாலும் சரி, Whether you've gone out, whether you're in the house, நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, whether you've gone for work, எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் சரி, whatsoever you take up and do, எப்பேற்பட்ட சமயத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். all situation, God is with you. இந்த கொரோனா நேரத்திலும் கூட, இந்த தொத்து நேரத்திலும் கூட தேவன் உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களோடு கூட இருக்கின்றார். Even during this corona crisis, the Lord is here with you. He is protecting you. நிறைய பேர் மரித்து போகிறார்கள் என்று சொல்லி வேதனையா இருக்கின்றோம். We are in pain because so many people are dying around us. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஆண்டவர் கொடுத்த உபதேசங்களை காத்துக்கொண்டு அதன் வழியிலே இந்த கடைசி காலத்திலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். God is saying, walk by my precepts during these last days. ஆண்டவர் சொல்லும் காரியத்தில் நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை காக்க வல்லவராய் இருக்கின்றார். When we are true to the word of God, God is capable of protecting us. இன்றைக்கு கூட நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றார். Today the God of peace is with us today. அது மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதுமாய் நம்மோடு கூட இருக்கின்ற தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The God who was with us throughout the week is with us today. இந்த வார்த்தைகளை கை வைத்து தெய்வ சமூகத்திலே ஜெபியுங்கள். Keep your hands on these verses and pray about it. இதன்படியாய் என்னை நடத்தும் என்று கேளுங்கள். Ask the Lord to lead you in by these words. இந்த வாரத்திலே தேவன் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். This week God is going to do something amazing in your உங்கள் life. ஜீவனை என் தேவன் காப்பாற்ற போகிறார். My God is going to protect your life. எப்படிப்பட்ட கொடுமைகள் உலகத்துக்குள் கடந்து வந்தாலும் உங்களையும் என்னையும் நாம் அனைவரையும் கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கின்றார். Whatever trials we go through, God is capable of protecting you and me. ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருந்து உண்மையாய் காத்திருப்போம். There is wait upon the Lord in truth. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை May the ஆசீர்வதிப்பாராக. Lord bless these verses. ஷெரீனுக்காக நான் கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கின்றேன். thank God for Sharon. என்னுடைய மகள் ஷீபாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தார். The Lord had given a vision to my daughter Sheba. ஷீபாவுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஷெரீன் வருகிறாள் வரும் காலத்திலே என்று ஒரு தரிசனம் கொடுத்தார். The Lord said that Sharon will be a translator for Sheba in the coming days. நான் அதற்கு முன்பதாகவே எனக்காக எடுத்துக்கொண்டேன். Before she could take it, I have decided to use her. இது ஃபர்ஸ்ட் டைம் அவ டிரான்ஸ்லேட் பண்றது. This is the first time that she is translating. ஆனால் இந்த முதல் முறையே இவ்வளவு அழகாய் செய்வாள்னு நான் யோசிக்கவில்லை. I didn't expect her to do so well even in the first performance. வெரி குட் ஷெரீன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உண்மையாக சின்ன பிள்ளை, ஆனா இவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் அவளுக்கு கிருபைகளை கொடுத்து, இவ யாருன்னு சொல்லிடுறேன், இவ என்னுடைய தங்கை, கடைசி தங்கை சில்வியா ரூபனுடைய மகள். Sharon is my last sister Sylvia Rubin's daughter. உண்மையாகவே எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும், என்னுடைய தங்கைமார்கள், அவர்களுடைய குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எல்லோரையும், என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் வல்லமையாய், மருமகன் மருமகள், எங்க குடும்பத்திற்கு எல்லாரையும் பயன்படுத்துறாங்க கர்த்தர். The Lord has been using each and every one in our family mightily, be it my own children, my grandchildren, my sisters and their children, everyone. உண்மையாகவே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். I am really thankful to God. ஷெரீனுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us thank God for Sharon. நிறைய பேர் இடத்துல கேட்டார்கள் டிரான்ஸ்லேஷன் வேண்டும் என்று. Many people have asked for a translator. உங்க தமிழ் தான், எங்களுக்கு தமிழே பேசுறீங்க, வெளிநாட்டில் இருக்க மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தால் நன்றாயிருக்கும் என்று கேட்டார்கள். People that abroad wanted a translator so that they could understand. அதற்காக தான் நான் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு வைத்தேன். That is why I wanted to have a translator today. இது தொடர்ந்து எல்லா டிவியிலும் நடக்கும். This will happen continuously in all TVs.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். The Lord is always with us. நம்மை ஆசீர்வதிக்கின்றார். He is blessing us. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Let us close our eyes and pray. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். Amen. பதறாத வாழ்வும், A life that does not panic, சிதறாத மனமும், a mind that does not waver. பரிசாக தேவன் நமக்கு அருளி இருக்கின்றார். God has given such as a gift to us. எனவே எதை குறித்தும் பதறாதபடிக்கு, Likewise, do not worry about anything. ஸ்தோத்திரத்தோடே கூட With thanksgiving, உங்கள் கவலைகளை மறந்து forget all your worries. கர்த்தருடைய சன்னிதானத்திலே In the presence of God, உங்களுடைய விண்ணப்பத்தை செலுத்துங்கள். make your request to Him. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, Our loving and gracious Heavenly Father, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. I thank and praise you for this beautiful time that you've given us. இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். So long you were talking with us. I thank you for that. வசனம் உண்மை உள்ளது, The word is true. வசனங்கள் நடக்கக்கூடியது. The word, it'll come to life. இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது When we walk by this word, எங்களை நீர் காக்க வல்லவர், I know that you will protect us. எங்களை நீர் நடத்த வல்லவர், You are capable of leading us through. எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவர், You are a God that gives peace. எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். You are capable of blessing us. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. We need such grace in our life. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். I pray that you will protect all your children throughout this week. பெங்களூர்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்தருளும். I pray that you will bless and protect every people who are listening to this in Bangalore. உலகம் முழுவதும் இந்த செய்தியை கேட்க போகிறார்கள் சுவாமி. People throughout the world are going to listen to this, Father. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் கடந்து போவீராக. I pray that you will walk in through every house. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுவீராக. I pray that you will change each and individual life. அதுபோல ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்காக ஜெபிக்கிறேன். I would like to pray for the people. அந்த ஜனங்களுக்கு சரீரத்திலே நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் தாரும். I pray that you will give people the good strength and health in their bodies. அவர்களுக்கு எந்த கொரோனாவோ வேறு எந்த வியாதிகளோ பலவீனங்களோ தொடக்கூடாது. Let no corona or no disease touch them. எந்தெந்த வியாதியிலே அவதிப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களை இந்த நேரத்திலே இயேசுவே உம்முடைய வார்த்தை அனுப்பி நீ சுகப்படுத்தும். Whatever sickness that they are going through, I pray, Lord, you will send your word and set them free. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். I pray that you will bless each and every ஒவ்வொரு family. தனிப்பட்ட நபரையும் I ஆசீர்வதியும். pray that you will bless each and every soul. எந்தெந்த குடும்பத்திலே மக்கள் கவலையா இருக்கிறார்களோ அவர்கள் எந்த கவலையை வைத்திருக்கிறார்களோ அந்த கவலை இந்த நாளோடு கூட ஒழிந்து போகட்டும். Whichever families are worrying about anything, I pray that their worry will wipe off today itself. உண்மையாகவே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றீர். Today you are with us, God. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை உமக்கே நாங்கள் செலுத்திக் We give கொள்கிறோம். you all praise, glory and honor. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of our Lord and Savior Jesus Christ, we pray this prayer. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆமென். In the name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen.
எல்லோரும் சேர்ந்து சொல்வோமா? Let's all say this together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, Bless the Lord, O my soul, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. and all that is within me, bless his holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, Bless the Lord, O my soul, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. and forget not all his benefits. பிதா, In the name of Father, குமாரன், in the name of Son, பரிசுத்தாவின் நாமத்தினாலே in the name of the Holy Spirit. உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Let God bless you all. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆமென். Amen. ஆமென்.